குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் ஏப்ரல் 5 இன்றைய சிந்தனை தலைப்பு எண்ண அலைகள். எண்ணம் என்பது பொதுவாக எழுந்து கொண்டே தான் இருக்குது. இந்த எண்ணம் எப்படி எழுகிறது? உயர்ந்த எண்ணங்களாக நாம் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாமெல்லாம் 6வது அறிவு பெற்றவர்கள் என்பதை எண்ணம் ஆராய்தல் என்ற ஒரு பயிற்சி திட்டமாகவே அகத்தாய்வில் மகிழ்ச்சி கொடுத்தாங்க. உள்ளதை உணர்தல், நல்லதையே எண்ணுதல், அல்லவைகளை தவிர்த்தல்னார். உள்ளதை உணர்தல்ங்கும் போதே உண்மைகளை, மெய்மைகளை, சத்தியத்தை உணர்ந்து கொள்ளணும். சத்தியங்கிறது மாறாதது, நீடித்தது, நிலைத்தது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளரையும் உடல் உறுப்புகள் முழுமையாக கட்டப்பட்டு 3 வயசு ஆகும்போது எண்ணம் மூளையில் பதிய தொடங்குதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ, நம்ம குடும்பத்தவர்கள், நமக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க குழந்தை பருவத்திலேருந்து எதை சொன்னாங்களோ அதையே திரும்ப 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 அழுத்தம் பண்ணிட்டோம். இப்போ இந்த எண்ணம் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்த்துவதும் தாழ்த்துவதுங்கிறதோட தெரியல. பொறிப்புலன்கள் மூலமாக பெற்ற அனுபவங்கள் எல்லாம் மூளை செல்களில் பிரதிபலிக்கும் போது ஒரு காட்சியாக, ஒரு கருத்தாக விரிவடையுது. அதுதான் எண்ணம்னு சொல்கிறோம். எண்ணம் எழுந்து விட்டால் சும்மா இல்லை, அது கட்டாயம் செயலுக்கு வந்தே தீரும். உடனே இன்றைக்கும் வரலாம், 6 மாதம் கழித்து வரலாம், 6 வருடம் கழித்து வரலாம், அல்லது 6 தலைமுறைக்கு பின்னாடி வரலாம். எப்போ வேணாலும் வரும். ஆனால் அந்த எண்ணம் எப்படி பதிவாகுது? நம்ம உடல் செல்களில் விரிவு சுருக்கமாக, மூளையில் எண்ணமாக, உடல் முழுவதும் ஜீவகாந்த களம் சுழன்றுக்கிட்டு இருக்கே, அதில் பிரதிபலிப்பு பதிவாக, கருமையத்தில் நம்முடைய தரம், தன்மை, நம்முடைய பர்சனாலிட்டியாக, அதே சமயத்தில் பிரபஞ்ச காந்தத்தில் சமுதாய வினையாக பதியுது. இந்த பிரபஞ்ச காந்தத்தில் பதிவாகுதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்லை. முற்காலத்துலலாம் வீட்டில் பிள்ளைக, சின்ன வயசு பிள்ளைக எதையாவது நெகட்டிவாக, எதிர்மறையான எண்ணங்களை வார்த்தைகளாகவோ செயல்களாகவோ வெளிப்படுத்தும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, பாரு வானத்தில் தேவதைகள்லாம் பறந்துக்கிட்டு இருக்காங்க, வானவர்கள் ஏதாஸ்துன்னு சொல்லிடுவாங்க, அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுவாங்க. அதனால் நல்லதை தான் பேசணும், நல்லதை தான் எண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லது எது கெட்டது எது தெரியல. ஒருத்தருக்கு நல்லதாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு கெட்டதாக இருக்குது. இதுதான் ஒரு பெரிய குழப்பம். இப்போ நல்லதுன்னா என்ன, அல்லாததுன்னா என்ன, இதுவே தெரியாமல் தான் ஒரு குழந்தையாக வளர்ந்து இளமை பருவம் வந்து கடைசியில் நடு பருவமும் ஆகி முதுமையாகி செத்து போயிடுறாங்க. இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த பிரபஞ்ச காந்தத்தில் பதிவானதெல்லாம் வீணாகிறதே இல்லை. நமக்கு முதல்நிலை அகத்தாய்வில் வாழ்க்கை தத்துவத்தில் மகிழ்ச்சி சொன்னாங்க, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒவ்வொரு ஜீவனும் தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி எழுச்சி பெறும்போது, பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை, தற்செயல் விபத்து, இந்த 3லிருந்து காப்பு பெற வேண்டியவர்களாக இருக்கும். இந்த பிரபஞ்ச காந்தத்தில் பதிஞ்ச அத்தனை நெகட்டிவ்ஸ், எதிர்மறை, இயற்கைக்கு முரண்பாடான எண்ணங்களெல்லாம் செயலூக்கமாகிறதே இயற்கை சீற்றங்கள் தான். கொத்தாக மடிஞ்சு போகிறாங்க. இப்போ சமீபத்தில் நம்ம கொரோனாங்கிறதுல பார்த்தோம்னா அள்ளி கொண்டு போய் போட்டாங்க ஜனங்களை. ஏன்னா அத்தனை பேருமா பாவம் பண்ணினவங்க. ஒரு கேள்வி, நிறைய பேர் கேள்வி வந்துச்சு. ஏன்னா நம்ம எண்ணுகிற எண்ணம் பூரா அந்த பிரபஞ்ச காந்தத்தில் பதிஞ்சது செயலூக்கம் ஆகியே தீரணும் போது இந்த மாதிரி தான் இயற்கை சீற்றமாகவும், வெள்ளமாகவும், பூமி அதிர்வாகவும் இப்படியெல்லாம் ஆகும்போது யாருக்கெல்லாம் அதில் மாட்டிக்கணுங்கிற வினைப்பதிவு இருக்கோ அதில் மாட்டிக்குவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் வறட்சியாக இருக்குது, மழையே பெய்யலை அப்படிம்பாங்க. ஏன் மழையே பெய்யலை?
மனிதனுடைய எண்ணம் ஒரு இடத்துல மழை பெய்யுதுங்கும்போது ஐயையோ சண்டால மழை பெஞ்சு என் பொழப்பை கெடுத்துருச்சுன்னுட்டு எத்தனை பேர் அவர்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போயிடுச்சுங்கிறதுக்காக புலம்புனாங்களோ. ஒரு உதாரணத்துக்கு 10 கட்டடத்தில் ரூஃப் காங்கிரீட்டு போடணுங்கிறதுக்காக கான்ட்ராக்டுக்காரர் ஜாமான்லாம் ரெடி பண்ணி அன்றைக்கு 10 இடத்துலையும் ஆள்களை பிரித்து விட்டு 10 கட்டடத்துலேயும் ரூஃப் காங்கிரீட்டு போடணுன்றார். இப்போது லேசாக மேகம் கருக்கள் கட்டினோடனே அந்த வேலை செய்கிறவங்கலேருந்து அந்த ஆள்லேருந்து என்ன நினைப்பாங்க, ஐயையோ சண்டால மழை பெஞ்சு இன்றைக்கி பொழப்பு கெடுத்துருச்சு. இந்த எண்ணம் வந்த உடனே பூரா பிரபஞ்ச காந்தத்தில் பதியுது. இதெல்லாம் செயலோக்கமாகணும்னா ஒரு நாளைக்கு வறட்சி ஆகித்தானே தேரணும். ஏன்னா இறைநிலை இருப்பாக்கி வைக்கிறது ஏற்ற கால சூழ்நிலை வரும்போது விரித்து காட்டுறது தான் இறைநீதி. அதுதான் இயல்பாக நடந்துகிட்ருக்கு. அது தெரிந்து கொள்ளாதவர்கள் இந்த எண்ணங்கள் அப்படியே போட்டுடுறாங்க. அது எல்லாம் ஒரு நாளைக்கு செயலோக்கமாகிறது. செயலுக்கு விளைவு வந்துடுது. விளைவு வரும்போது இன்பம் துன்பம் இதில் தான் இருக்கான் மனுஷன் மாட்டிக்கிட்டு. அதனால தான் மகரிஷி சொல்கிறார், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிர் உணர்ச்சிக்கோ துன்பம் தராத எண்ணம் சொல் செயல் யாவும் 6வது அறிவு பெற்ற மனிதர்கள் செயல்படுத்த வேண்டும். 5 அறிவு விலங்கினங்கள் வரைக்கும் ஒன்றும் தெரியாது. அதுக்கு எண்ணம்னா என்னன்னு தெரியாது, பேசுகிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அன்பு பாசம் கருணை அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அதுக்கு. ஆனால் 6வது அறிவு பெற்ற மனிதர்கள் எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு தனக்குள்ளாக இருக்குங்கிறத மறந்துட்டான். பழக்கத்தின் வழியே உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே பழகிய எண்ணங்கள் தான் திரும்ப 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 வருது. அதுக்கு ஒரு மாற்று வழி கொடுக்கணும். அதுதான் அந்த மாற்று வழி தான் டைவர்ஷன் ஆஃப் மைண்ட் இஸ் மனவளக்கலை. மனவளக்கலையில் மாற்றி யோசிக்க சொல்கிறார் மகரிஷி. நீங்கள் இது வரைக்கும் ஒரு பழக்கத்தில் ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பலன் கொடுக்கக்கூடியதா மேன்மை தரக்கூடியதாங்கிறத கொஞ்சம் நேரம் சிந்திங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சிந்திச்சு பழகிட்டோம் அப்படின்னோம்னா அப்புறம் நமக்கு இந்த பழக்கம் என்ன ஆகும்னாக்கா நல்லதையே எண்ணக்கூடிய தகமை தானாகவே வந்துருங்கிறார். நல்லவைகளையே எண்ண அல்லவைகள் தானாகவே நம்மை விட்டு வெளியேறிவிடும். எது நல்லது எது கெட்டது விளைவு துன்பம் தரக்கூடியதெல்லாமே நம்மிலிருந்து நீக்கப்பட வேண்டியதுதான். அதனால தான் மகரிஷி கடைசியாக எழுதின ஒரு கவியில், அதுதான் கடைசியாக அவர் எழுதின கவி. நான் இப்போ பொள்ளாச்சி அறிவுத்திருக்கோயிலில் சேவை செஞ்சிகிட்டு இருந்த காலம், என்ஜிஎம் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயிற்சி கொடுத்தோம். அப்போ அந்த கவியை மகரிஷி அங்கே எழுதியிருக்காருன்ன உடனே எனக்கு ஒரு தகவல் வந்துருச்சு. அந்த கவியை போர்டில் எழுதி போட்டேன்னா ஸ்டூடெண்ட் லைஃப் இளமை காலத்தில் வழி தெரியல, எது நல்லது எது கெட்டதுங்கிறது தெரியல. அதே முறையில் பெற்றோர்கள் சொன்னது சுத்த வட்டாரத்தில் சொன்னது இதுதான் நல்லது இப்படியே நினச்சி உண்மை எதுவோ அது தெரியாமல் போயிடுது குழந்தைகளுக்கு. அதனால் அங்கே போர்டில் எழுதி போட்டேன் என்ஜிஎம் காலேஜில், குற்றம் குறை கோள் சொல்லல் பகை வஞ்சம் தவிர்த்து. இதானுங்க கடைசி கவி மகரிஷி எழுதின கவி. குற்றம் தன் குற்றம் ஒருபோதும் தனக்கே தான் தெரியாது. அதனால தான் அங்கே இன்ட்ராஸ்பெக்ஷனுங்கிறதுல எண்ணம் ஆராய்தல்னு வச்சார். எந்த எண்ணம் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை தரத்தக்கதோ அதுக்கெல்லாம் நான் படிக்கட்டணும். ஆனால் இது வரைக்கும் அந்த பழக்கத்தில் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இப்படி தான் பழகியிருக்கோம். பிஃபோர் மனவளக்கலை அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தீய பயத்தினால் தீயினும் அஞ்சப்படுங்கிற முறையில் நம்மள அது தங்கக்கூடாது. அதே மாதிரி குறை சொல்கிறதுங்கிறது நிறைகளை நினைக்க பழகிட்டோம்னா குறைங்கிறது தெரியாது. கோள் சொல்கிறது இல்லாததும் பொல்லாததும் சொல்கிறது இதெல்லாம் இந்த எண்ணங்களுடைய விரிவாக்கம்தான். பகையாக நினைக்கிறது வஞ்சமாக நினைக்கிறது இது எல்லாம் தவிர்க்கணுங்கிறார் மகரிஷி. இதை தவிர்க்கணும்னா என்னங்க செய்யணும்? நற்றவம் நலம் பிறருக்கு செய் தகுதி ஞான நெறி நாட்டம் நட்பு நலத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடணும். மன்னிப்பின் மேன்மையை உணரணும். கோவப்படக்கூடாதுன்னா முதல்ல ஆசையை சீரமைக்கணும்ல. ஆசையை சீரமைச்சிட்டோம்னாவே இந்த குற்றம் குறை கோள் சொல்லல் பகையெல்லாம் வராது. ஏன் அப்படின்னா என்னையை முன்ன வச்சுக்கணும்னு என்னைக்கு ஒரு மனிதன் நினைக்க ஆரம்பிச்சிட்டானோ அப்பயே பகை உணர்வு வந்துடும் எல்லா இடத்துலையும்.
அதனால தான் இந்த குற்றம், குறைக்கோள் சொல்லல், பகை, வஞ்சம்ங்கிற எண்ணங்கள்லாம் நம்மிலிருந்து விலக்கப்படணும்னா நம்ம தவம் செய்யணும். அது நற்றவம்ங்கிறார். நல்ல தவம்னா என்னென்னா சும்மா ஏதாவது தின்னுவிட்டு வந்து தூங்கிட்டு இதுதான் தவம் அப்படிங்கிறது அல்ல. அங்கே உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, லயமாகணும். உடல், உயிர், மனம் 3 லயமாகி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு ஒவ்வொரு நாளும் பழகினோம்னாவே போதும். அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்களே நமக்கு வராது. ஏன்னா எண்ணங்கள் 6 வகையில் வருங்கிறத நமக்கு எண்ணம் ஆராய்தலில் சொல்லி கொடுத்துட்டாங்க. தேவையினால் ஒரு எண்ணம் எழலாம், செயலாக மலரலாம். பழக்கத்தின் காரணமாக ஒரு எண்ணம் எழலாம், செயலாக மலரலாம். சூழ்நிலையின் காரணமாக ஒரு எண்ணம் எழலாம், செயலாக மலரலாம். கருவின் மூலமாக, வித்தின் மூலமாக தொடர்ந்து பல பிறவிகளில் வந்துக்கிட்டு இருக்கே, அதுவும் அந்த மாதிரி எண்ணங்கள் கூட வரலாம். அதே மாதிரி தெய்வீகமான எண்ணங்கள் இப்படி மகரிஷி சொல்லிட்டாங்க, இத்தனை வகையில் எண்ணங்கள் வரும் அப்படின்ட்டு. இப்போ அந்த எண்ணங்கள்ங்கிறதெல்லாம் ஒரு அலை தான், ஜீவகாந்த அலை தான். அனுபவங்களுடன் கூடிய ஜீவகாந்த அலை தான். அலைங்கிறதுக்கே 5 வகையான இயக்கங்கள் உண்டு அப்படின்னு நமக்கு வாழ்த்தும் பயனில் சொல்லியிருக்கார் மகரிஷி. மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், 2 அடியே ஓடிக்கொண்டிருத்தல். இதெல்லாம் பிரபஞ்சத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் ஒரு பொருளை பற்றி ஒரு கருத்து, ஒரு தத்துவ கருத்து, ஒரு ஆன்மீக கருத்து, அது நமக்கு புரியல. அப்போ திரும்ப அந்த எண்ணத்திலே நம்ம ஆழ்ந்து இருக்கோம். அப்படிங்கும்போது பிரபஞ்ச காந்தத்தில் லிங்கு கிடச்சி போயிடும். ஏன்னா உடல், உயிர், மனம் லயமாயிருச்சுன்னா டக்குன்னு அதுக்கான விடை தெரிஞ்சிடும். அந்த எண்ணம் யாரோ எந்த காலத்துலேயோ யாரோ போட்ட எண்ணம் பிரபஞ்சத்திலிருந்து நமக்குள்ளார வருது. இது போல் தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்கள் பூரா பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த சலனமான மனமுடையவர்களோட இணையும் போது தான் அவர்களுடைய சிறப்பு என்ன, செயல் விளைவு நியதிங்கிற இறைநீதிங்கிறது அறிந்து செயல்படுத்தக்கூடிய திறமை இருந்தும் கூட இந்த மனிதர்கள் இன்றைக்கி பிறருக்கு துன்பம் கொடுத்தே தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத இன்றைக்கி ஆதங்கத்தோட மகரிஷி நம்மக்கிட்ட குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போது பிறர் துன்புறுவதை பார்த்து இன்புறுவதுங்கிறது அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயந்தான். அது 6வது அறிவுடைய சிறப்பு அல்ல, அது மிருகநிலை பதிவுகள் தான். அதனால் இந்த எண்ண அலைகள்ங்கிறது சாமானியம் இல்லை. எல்லா இடத்துலையும் அலை இயக்க தத்துவம் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும். ஏன்னா ஒரு தோற்றம்னு எடுத்துக்கிட்டோம்னா அணுக்களுடைய கூட்டு தான். அது பிரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாம் அலைகளாக போயிடும். அவ்வளோதான், இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கைங்கிறதும் மனித வாழ்க்கைங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ போகிறோம். அதில் நல்ல எண்ணங்களை நாம உருவாக்கி கொள்ளணுங்கிறது தான் தவம் முடிவில் நமக்கு சங்கல்பம், வாழ்த்துக்கள் இது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கார் மகரிஷி. அதனால் சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் கூட நம்ம சும்மா இருக்கிறதுங்கிறதே கூடாதுங்க. மனவள கலைஞர்கள் எப்போவுமே திருட்டு தூங்கிட்டு இருக்கிற ஆளுகளாக இருக்கக்கூடாதுங்கிறார். ஏன்னா மகரிஷி அப்படி வாழ்ந்திருக்கார். குரு எப்படி வாழ்ந்தாரோ அதை பின்பற்றி வாழ்பவர்கள் தான் சீடர்கள். ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். செயலின்மை, செயலின்மையிலும் செயல்னு கீதையில் சொன்ன மாதிரி ஒவ்வொருவரும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த செயல் உடல் அமைப்பின் மூலமாக, சிந்தனை ஆற்றல் மூலமாக ஏற்றாத போது அந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், இன்னும் மேலும் நம்மை உயர்த்தக்கூடிய எண்ணங்கள், நம்முடைய குடும்பத்தை உயர்த்தக்கூடிய எண்ணங்கள், சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய எண்ணங்கள், இதையெல்லாம் நம்ம பரவ விட்டுக்கிட்டே இருக்கலாம் பிரபஞ்ச காந்த களத்தில் அப்படிங்கிறார். அப்போ இதெல்லாம் முடியலையா? எத்தனையோ கவிகளை மழை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வெளியே மாறி அளவாய் பொழிய மக்கள், இதை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிருச்சுன்னா வளமாக இருக்கும். மக்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சங்கடம் இல்லாமல் அது பாட்டுக்கு இன்னொன்றுன்ட்டு திரும்ப தொடர் இயக்கமாகவே இந்த மனித குலத்தில் வந்துடும். அப்போ சமுதாய வளமாக நலமாக உயரும்போது தான் மனித வாழ்க்கையும் சிறப்பாக அமைய முடியுங்கிறது தான் இந்த எண்ண அலைகள். உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்கணும்னா உங்களுடைய ஜீவகாந்த களம் தூய்மையாக இருக்கணும். ஒரு எண்ணத்தை போட்டோம்னா எப்படி ஒரு நெல்லை போட்டோம்னா 100 நெல் உருவாகுதோ அது மாதிரி ஒரு எண்ணம் அது தீய எண்ணமாக இருந்ததுன்னா அது பெருகி 100 ஆகி போயிடும். அப்போது உடல் கெட்டு போயிடும், மனம் கெட்டு போயிடும், நட்பு நலம் கெட்டு போயிடும், பிறவியின் நோக்கம் மறந்து போயிடும், வாழ்வின் நோக்கம் இனிமையாக வாழ முடியாது. இத்தனை கேடுகளும் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், தீய எண்ணங்கள்ங்கிறது நம்மளே வராமல் இருக்கணும்னா நம்ம நல்லவைகளை எண்ணிக்கொண்டே இருக்கணுங்கிறது தான் நமக்கு இத்தனை பயிற்சி முறைகளை மகரிஷி கொடுத்துள்ள ஒவ்வொரு பயிற்சி திட்டங்களை நம்ம எண்ணி பார்த்தோம்னா நான் ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்க்குறது உண்டு. நமக்கு ஆயுசே பத்தாது. இது வரைக்கும் நம்ம கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. மகரிஷி கொடுத்துருக்க ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணணும்னா 1 மாதத்துக்கு நமக்கு கருத்துக்கள் வரும். அந்த ஆராய்ச்சி
எப்படி வருது? பிரபஞ்ச காந்தத்தில் இதே போன்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர்களுடைய அறிவுத்திறனெல்லாம் நம்மோட இணைஞ்சிக்கும். அப்படி அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குங்கிறதே மனிதன் மறந்து போயிட்டாங்கிறதுக்காகத்தான் மகிழ்ச்சி அந்த கவியில் அந்த மாதிரி கடைசியாக ஒரு கவியை கொடுத்தாரு. அதை அன்பொழியில் கூட அந்த மாதம் அன்பொழியில் பிரசுரிச்சிருந்தாங்க. எனவே அன்பானவர்களே, எண்ண அலைகள்ங்கிறது சாமானியம் இல்லை. விதைத்தவன் உறங்கி விடலாம், ஆனால் விதைகள் உறங்குவதில்லைங்கிறத இன்றைக்கு நமக்கு மகிழ்ச்சி உணர்த்தார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.